ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 37. இதெல்லாம் தான் தப்பாமா என்ற ஆராவை எரிச்சலாக பார்த்து, இதை விட வேற என்னடி தப்பு இருக்கு என்றார் கோமதி. அதில் பதில் கூட பேச பிடிக்காமல் ஆரா திரும்பி போக முயல, நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன், நீ எங்க போற? எனக்கு பதில் சொல்லிட்டு போ என்றார் அதட்டலான குரலில் கோமதி. இப்போது வெறுமையாக அவரை திரும்பி பார்த்தவள் ஒரு பெருமூச்சோடு நடந்ததையெல்லாம் கூறினாள். அதை கேட்டு, சி, இவ்வளவுதானா? இதுக்கா நீ இவ்வளவு அமர்க்கலம் பண்ற? அவர்தான் வேண்டாம்னு சொன்னாரே, அப்போவே நீ கேட்டு இருந்தா அவர் ஏன் இப்படி செய்ய போறாரு? தப்பையெல்லாம் ஓ மேல வச்சுக்கிட்டு நீ அவரை குறை சொல்றியா என்றார் கோமதி. இதை கேட்டு பெரும் திகைப்பெல்லாம் ஆராவுக்கு உண்டாகவில்லை. இவர் இப்படித்தான் பேசுவார் என எதிர்பார்த்தது போல் அவள் அமைதியாக செல்லவும், ஒழுங்கா நாளைக்கு கிளம்பி வீடு போய் சேரும் வழிய பாரு என்றார் கோமதி. அதில் ஆரா மறுப்பாக அவரை பார்க்கவும், நாளைக்கு எனக்கு சீக்கிரம் வேலைக்கு போகணும், இல்லைன்னா நானே கொண்டு போய் விடுவேன் என்று அத்தோடு சேர்த்து கோமதி கூறவும், நான் அங்க போக மாட்டேன், இனி இத பத்தி நீங்க பேச வேண்டாமா என்றாள் ஆரா. தேவையில்லாம அடம் பிடிச்சு பாழாக்கிக்காத உன் வாழ்க்கைய என்றார் அதட்டலாக கோமதி. என் வாழ்க்கை ஏமா பாழாக போகுது? இதுல என் தப்பு என்ன இருக்கு என்றவளை 4 அறை கொடுக்கும் அளவுக்கு கோமதிக்கு அவ்வளவு கோபம் வந்தது. ஆனால் சிறு வயதில் இருந்தே அடித்து பழக்கம் இல்லாதவர், இதில் மொத்த தப்பும் உன்னோடதுதான், அவர் வேணாம்னு சொல்லும் போதே நீ கேட்டு இருந்தா அவர் ஏன் இப்படி செய்ய போறாரு? இதுல என் வாழ்க்கை ஏன் பாலாக போகுதுன்னு கேள்வி வேற என எரிச்சலில் கத்தினார் கோமதி. இதுல ஏன் தப்பு எங்கம்மா இருக்கு? நான் தான் படிக்கணும்னு அப்பவே சொன்னேனே, நீங்க தானே கல்யாணத்துக்கு பிறகு படின்னு சொன்னீங்க, நானும் அதை அப்பவே அவங்க கிட்ட கேட்டேன் தானே என்றாள் கோமதி. பேசியதில் உண்டான ஏமாற்றமான குரலில் ஆரா, ஆமா கேட்டதான், அவங்களும் சரின்னு தான் சொல்றாங்க, இப்போ வேண்டாம்னா நீ விட வேண்டியது தானே, அவங்க என்ன கல்யாணம் ஆனதும் அடுத்த நாளேவா காலேஜ் போகாதன்னு சொன்னாங்க என்றார் கோமதி. இப்படி புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாரே என்ற கோபம் வந்தாலும் அவரிடம் வாதிட விரும்பாது ஆரா கடந்து செல்ல முயல, நான் பேசிட்டு இருக்கேன், எங்கடி போற? இதே திமிர அவர்கிட்ட காண்பிச்சு இருப்ப, அதான் அப்படி செஞ்சிருக்காரு என்றார் ஆத்திரத்தோடு கோமதி. இதுல என்ன திமிரு இருக்கு என அன்று பேசிக் கொண்டிருக்கும் போது அப்படி இடையில் சென்றது அவன்தானே என்ற கோபத்தோடு கேட்டாள் ஆரா. பின்ன இது திமிர் இல்லாம வேற என்ன என்றவரை முறைத்தவள், அப்போ என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போனதுக்கு பேர் என்னமா என்றாள். சும்மா பூட்டிட்டு போனாருன்னு சொல்லாத, அவர் ஏன் அப்படி செய்யணும்? உன்னாலதானே என கோமதி கத்தினார். நானா என்று காற்றாகி போன குரலில் ஆரா. ஆமா, இதுல சந்தேகம் வேற வருதா உனக்கு என்றார் கோமதி. அப்போ அவர் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இப்போ மாத்தி பேசுனது தப்பில்ல, அத நான் ஏன்னு கேக்குறது தான் தப்பு இல்லையா என்றாள் ஆரா. அவர் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிதான் சம்மதிச்சாரு, வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்லலையே என்றிருந்தார் கோமதி. இப்படி ஒரு பதிலை தன் அன்னையிடம் இருந்து எதிர்பார்த்திராதவள், நீங்களே இப்படி பேசினா எப்படிமா? வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்லலனா அப்புறம் படிக்கிறது எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா, என் சின்ன வயசுல இருந்து நான் இதுக்காக எவ்வளவு உழைச்சு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் தானே என்றாள் ஆரா. அதெல்லாம் சரிதான் ஆரா, அதெல்லாம் அதுக்கு அப்போ தேவை இருந்தது, ஆனா இப்போ உனக்கு அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? உன்னதான் உள்ளங்கையில வச்சு தாங்க மாப்பிள்ளை இருக்காரே. நீ என்ன நினைச்ச? கல்யாணம் செஞ்சு வச்சதும் என் கடமை முடிஞ்சதுன்னு விட்டுட்டேன்னா? எத்தனை நாள் கவனிச்சு இருக்கேன் தெரியுமா? உனக்காக அவர் என்னென்ன செஞ்சாருன்னு எல்லாம் தெரியும். இப்படி ஒரு மனுஷனுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம், நீ சாதாரண வேலையை பிடிச்சிட்டு பிரச்சனை செஞ்சுட்டு இருக்க என்றார் கோமதி. சாதாரண வேலையா? இதுக்காக தான் நான்
என ஆரா தொடங்கவும், போதுண்டி, உன் கனவு லட்சியத்துக்கெல்லாம் இப்போ தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். மறுபடி அதையே சொல்லிட்டு இருக்க என்றார் அதட்டலாக கோமதி. அப்படியெல்லாம் விட முடியாதுமா. யாரும் என்ன பாத்துக்க வேண்டாம். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் என்றவளை சோர்வாக பார்த்தவாறு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவர், அது நீ நினைக்கிறது போல அவ்வளவு சுலபம் இல்லடி. நமக்கு நாமே ஓடி ஓடி உழைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்க அப்பா அப்படி திடீர்னு விட்டுட்டு போகலன்னா எனக்கு இந்த தலையெழுத்தே இல்லையே. ஒரு நாள் ஓய்வு கிடைக்காதான்னு இந்த உடம்பு ஏங்கும். எவ்வளவு உடம்பு முடியலனாலும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாது. அப்போ எல்லாம் நம்மள உட்கார வச்சு யாராவது பாத்துக்க மாட்டாங்களான்னு மனசு கிடந்து தவிக்கும். உனக்கு எதுக்குடி அந்த கஷ்டம்? இதோ இப்போ பாரு, இன்னைக்கு வீட்டுக்கு வரவே இவ்வளவு நேரம் ஆச்சு. நாளைக்கு காலையில சீக்கிரம் வான்னு கூப்பிடுறான். விடியறதுக்கு முன்னையே எழுந்து ஓடணும். ரொம்ப கஷ்டம்டி. இதெல்லாம் உனக்கு வேண்டாம் என்றார் உணர்ந்து புரிந்த குரலில் கோமதி. இதோ இதனால்தாம்மா, இப்படி நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாமதாம்மா நான் உங்களை உட்கார வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் என அவர் முன் மண்டியிட்டு அமர்ந்து கண் கலங்க கூறினாள் ஆரா. அடியே, நான் வாழ்ந்து முடிச்சபடி, ஆனா நீ இனிதான் வாழணும். இந்த கஷ்டம் எல்லாம் உனக்கு வேண்டாம். உனக்கு கிடைச்சிருக்க புருஷன் தங்கம். இன்னைக்கு அவனவன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி உட்கார்ந்து சாப்பிட நினைக்கிறாங்க. நீ கொடுத்து வச்சபடி புரிஞ்சுக்கோ. அவளுக்கு இன்றும் சிறு வயதில் நடந்த அத்தனையும் மனதில் அப்படியே ஆழமாக பதிந்திருந்தது. நல்ல வேலையில் இருந்த தந்தை, ஒரே மகள் என எதற்கும் ஏங்கி நிற்க விடாமல் தங்கமாய் தாங்கி வளர்த்த பெற்றோர், இவ்வளவு பெரிய சொந்த வீடு, கேட்டதெல்லாம் கிடைத்து நினைத்ததெல்லாம் நடக்கும் வாழ்க்கை, இவளே உலகம் என கொஞ்சி கொண்டாடும் பெற்றோர். இப்படி போய்க் கொண்டிருந்த வாழ்க்கையில் யாருக்கோ உதவ போய் ஏமாந்து நின்ற தந்தையின் இறுதி முடிவு, அதன் பின்னான கடனை அடைக்க கோமதியின் போராட்டம். வாழ்க்கையை ஓட்ட வேண்டி எடுத்த ஓட்டம் கடனை அடைக்க என வீட்டை விற்றது. ஆரம்பத்தில் பெரிதாக படிப்போ உலக ஞானமோ இல்லாமல் கோமதி தடுமாறி தவித்தது என அத்தனையும் கண்முன் வந்து போனது. நடந்த எதிலும் இவர்கள் தவறு என்று எதுவுமே இல்லாத போதும் தண்டனையை அனுபவித்தவர்கள் என்னவோ இவர்கள்தானே. ஒரு நொடி அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் இவர்கள் இருவரையும் பற்றி அவளின் தந்தை யோசித்து பார்த்திருப்பாரா? கடனுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டவர். தான் போன பின் இவர்களின் நிலை என்னவாகும்? கடன்காரர்கள் இவர்களை என்ன செய்வார்கள் என ஏன் சிந்திக்கவில்லை? அவர் செய்த தவறுக்கு வாழ்க்கை முழுவதும் யாருக்கு தண்டனை? இப்போது கோமதி சொன்னதை அவள் வருட கணக்காக பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். வார ஓய்வு நாட்களில் கூட விடுமுறை எடுத்து கொள்ளாமல் அன்றைய நாளின் வருமானமும் சேர்ந்து கிடைத்தால் குடும்பத்திற்கு உதவுமே என எத்தனை நாள் ஓடியிருக்கிறார். எத்தனை நாள், எவ்வளவு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதும் ஓவர் டைம் செய்திருக்கிறார். இதையெல்லாம் பார்த்துதானே இப்படி ஒரு வைராகியம் அவளுள் உண்டானது. அதெல்லாம் மனதில் வந்து போக, என்னை யாரும் பார்த்துக்க வேணாம், என் சொந்த கால்ல நான் நிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எனக்கு வந்தா அப்போ நான் எங்க போய் நிற்க முடியும் என்றால் உறுதியான குரலில் ஆரா. ஏச்சி, வாய கழுவு, என்ன வார்த்தை பேசுற என்று பதறிக்கொண்டு எழுந்தார் கோமதி. தீன்னு சொல்றதாலேயே வாய் சுட்டுடாதுமா. எப்போ வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இதில் உனக்கு எனக்குன்னு எந்த பாகுபாடும் கிடையாது என்றாள் ஆரா. ஐயோ, நடக்காத ஒன்ன நினைச்சு இப்போ இருக்க நல்ல வாழ்க்கைய கெடுத்துக்காதடி. இப்போ அவர் கூப்பிடும் போதே போகலன்னா பின்னாடி இதுவே பெரிய பிரச்சனையாகும் ஆரா. உனக்கு ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? நாளைக்கு நீயா மனசு மாறி போனா கூட அப்புறம் சேர்த்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ என்றார் தவிப்பாக கோமதி. யாரும் என்னை சேர்த்துக்கவும் வேண்டாம், ஏத்துக்கவும் வேண்டாமா. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் என்றவள் அதோடு பேச்சு முடிந்தது என்பது போல் எழுந்து கொள்ள, இப்படியே இங்கே எத்தனை நாள் இருந்துட முடியும்னு நினைக்கிற நீ என்றார் கோமதி. அதில் அறைக்குள் செல்ல இருந்தவள் அப்படியே நின்று திரும்பி அவரை பார்த்து, ஏம்மா, உனக்கு நான் பாரமா இருக்கேனா என்றாள். அதில் அதிர்ந்தவர், என்னடி பேசுற என்று கோபமாக கேட்கவும், நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் யோசிக்க தோணுதுமா என்றாள் ஆரா. நல்லா யோசிச்சப்போ என்று அதற்கு மேல் இதை பற்றி பேசினால் சரிவராது என புரிந்து எழுந்து கொண்டவர், இரு, சாப்பிட்டுட்டு போய் படிக்க உட்காரு.
அங்க போயிட்டா உனக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது என்றவாறே சமையல் அறைக்குள் சென்றார். இவ்வளவு நேரம் பேசியது இவர்தானா என்பது போல் தன் அன்னையின் இந்த இயல்பான குரலில் குழம்பி நின்றிருந்தாள் ஆரா. வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆனந்தின் மனம் சொல்ல முடியாத அளவுக்கு வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. ஆராவின் இந்த மறுப்பும் அவளின் ஒதுக்கமும் ஆனந்தை தள்ளி நிறுத்தி பேசியதும் என திரும்ப திரும்ப மனதில் வர, என்கிட்ட இப்படி இருக்காத தனு, என்னால தாங்க முடியல என வாய்விட்டே கூறினான் ஆனந்த். அதே நினைவில் வீடு வந்து சேர்ந்தவன் சோர்வோடு உள்ளே செல்ல, அவனின் வரவிற்காகவே காத்திருந்த ரேகா வேகமாக சென்று ஆனந்துக்கு பின்னால் எட்டி பார்த்தாள். அங்கு யாரும் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின்பே அப்பா என ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த கீதாவை பார்த்து விஷமாக புன்னகைத்தவள் ஆனந்த் மேலே ஏறி சென்று விட்டதை உறுதி செய்து கொண்டு, நல்ல வேளை அவ வரல, நாம பேசிட்டு இருக்கும்போது அவ்வளவு நேரமும் எதுவுமே பேசாம உட்கார்ந்து இருந்தவரு திடீர்னு எழுந்து அப்படி போகவும் எங்க அவளைதான் கூட்டிட்டு வர போயிட்டாரோன்னு பயந்துட்டேன் என்றாள். சேச்ச, எங்க அண்ணன் அப்படியெல்லாம் செய்யாது. அதுவும் அவ செஞ்சுட்டு போன வேலைக்கு அவளா வந்தாலே உள்ளே சேர்க்காது. இதுல தேடி போய் கூட்டிட்டு வருமா என்ன என்றால் விட்டு கொடுக்காத குரலில் கீதா. அதுவும் சரிதான், ஆனா தம்பிக்கு அவ மேல மயக்கம் அதிகம், அதான் கொஞ்சம் யோசனையாவே இருந்தது என ரேகா இழுக்கவும், அதெல்லாம் கல்யாணமான புதுசுல எல்லாருக்கும் இருக்கிறது தான், இப்போ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றாள் கீதா. அப்படி இருந்தா நல்லதுதான் என்று விட்டு ரேகா உள்ளே செல்லவும் கீதா சோர்வாக அப்படியே சாய்ந்து அமர்ந்தாள். அதே நேரம் சகுந்தலாவிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. கீதாவின் உடல்நிலையை பற்றி விசாரித்தவர், ஆரா எப்படி இருக்கா, அவகிட்ட பேசி 4 நாள் ஆகுது, இப்போ போன் போட்டாலும் ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சிருக்குன்னு வருது, என்ன செய்யறா, படிக்கிறாளா என்றார். அவர் பேச தொடங்கியதில் இருந்தே கடுப்புடன் இருந்தவள், உங்க மருமக ஓடி போயிட்டா என்றிருந்தால் நக்கலாக. ஏய், வாயிலேயே போடுவேன், என்ன பேச்சு இது என்று சகுந்தலா அதட்டலாக கேட்கவும், நான் என்ன பொய்யா சொல்றேன், உண்மையத்தான் சொல்றேன் என்றாள் கீதா. எது உண்மை என்று தொடங்கியவரை இடைநிறுத்தி ஒரே மூச்சில் அனைத்தையும் கீதா சொல்லி முடிக்க, அந்த பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தவருக்கோ அப்படி ஒரு அதிர்ச்சி. அவரால் ஆனந்த் அப்படி செய்திருப்பான் என்பதை நம்பவே முடியவில்லை. அவன் ஆராவின் மேல் எவ்வளவு உயிராக இருந்தான் என அவருக்கு தெரியுமே. அவனா இப்படி செய்தான் என மனதில் தோன்றியதை கீதாவிடமே தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் கேட்டுவிட்டிருக்க, அவளும் இன்று நடந்ததை எல்லாம் இன்னும் அதிகமாக விவரித்து கூறினாள். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அழைப்பை துண்டித்து இருந்தவருக்கு இன்று காலை முதல் ஆனந்த் ஏன் அழைக்கவில்லை என்று குழப்பத்திற்கான விடை கிடைத்திருந்தது. தினமும் ஒருமுறையாவது அழைத்து பேசி விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தவன் இன்று அழைக்கவே இல்லை. ஏதாவது வேலையாக இருக்கும் என மதியம் வரை பொறுத்திருந்து பார்த்தவர் அதன் பின் அழைத்து பார்க்க அப்போதும் அவன் எடுக்கவில்லை. ஏதாவது முக்கியமான வேலையாக இருப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்தவருக்கு இப்படி ஒரு பிரளயம் இங்கு நடந்திருப்பதை அறிந்து அதிர்வாகத்தான் இருந்தது. தன் அறைக்குள் தலையை பிடித்து அமர்ந்திருந்த ஆனந்த் இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் என துளியும் நினைத்திருக்கவில்லை. நிச்சயம் கோபப்படுவாள், சண்டையிடுவாள் என்றெல்லாம் எதிர்பார்த்திருந்தான் தான். என்றாலும் இப்படி ஒரு அதிரடி முடிவை எடுத்து வெளியேறுவாள் என அவன் நினைக்கவே இல்லை. ஒரு அளவு வரை போராடி சண்டையிட்டு அழுது பின் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பெண்களையே பார்த்து வளர்ந்தவன் என்பதால் ஆராவும் அப்படியே செய்வாள் என்று நினைத்தே இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தான் ஆனந்த். அவளிடம் சொல்லி பார்த்தும் சண்டையிட்டும் புரிய வைக்க முடியாமல் போனதால் ஒரு கட்டத்திற்கு மேல் இப்படி செய்து பணிய வைப்பதை தவிர வேறு வழியில்லை என்று நினைத்தே தன் முடிவை செயல்படுத்த எண்ணி இப்படி ஒரு வேலையை செய்திருந்தான் ஆனந்த். இது முதலுக்கே மோசமாகி போகும் என அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. கோபப்பட்டு சண்டையிடுவாள், எப்படியாவது பேசி சமாதானம் செய்து கொள்ளலாம் என்றே எண்ணிக்கொண்டிருந்தவனின் நினைப்பை ஆரா தூள் தூளாக்கி இருந்தாள். காலையில் பரீட்சை துவங்கும் நேரம் வரை தன் அலைபேசி அணைத்து வைத்திருந்தவன் அதன் பின் கீதாவுக்கு அழைத்தது கூட ஆரா எப்படி இருக்கிறாள், பரீட்சைக்கு செல்ல முடியாமல் போனதை எண்ணி ரொம்ப அழறாளா என கேட்கத்தான். காலையில் இப்படி செய்துவிட்டு சென்று விட்டானே தவிர
அவன் மனம் முழுக்க அவளை எண்ணித்தான் தவித்துக் கொண்டிருந்தது. எவ்வளவு வேதனைப்படுகிறாளோ, எப்படி அழுது கரைகிறாளோ என்றெல்லாம் எண்ணி தவித்துக் கொண்டிருந்தான் ஆனந்த். ஆனால் இங்கு அவன் கொஞ்சமும் எதிர்பாராத பதிலை கீதா கொடுக்கவும் திகைத்து போய் நின்று விட்டவன் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டான். அங்கு கதவுகள் உடைக்கப்பட்டிருந்த விதமும் பொருட்கள் சிதறி கிடந்த நிலையையும் கண்டு அதிர்ந்து நின்றிருந்தவனுக்கு அவள் இந்த அளவிற்கு செல்லக்கூடும் என்ற நினைப்பே அதுவரை துளியும் இல்லை. அப்போதும் கூட ஆரா இங்கிருந்து அதோடு வெளியேறிவிடக்கூடும் என்று அவன் நினைக்கவில்லை என்பதால் அவளை எப்படி சமாளிப்பது என்று கூட அவனுக்கு புரியவில்லை. இதே யோசனையில் மூழ்கி இருந்தவனுக்கு திரும்ப திரும்ப இதே எண்ணமே வந்து மோதிக்கொண்டிருந்ததில் உண்டான அழுத்தத்தை தாங்க முடியாமல் எழுந்தவனின் கைப்பட்டு அருகில் இருந்த மரத்தாலான சுவரில் மாட்டும் அலங்கார சரம் கீழே விழுந்தது. அதை கண்டு உண்டான சலிப்போடு என அதை கடந்து செல்ல முயன்றவனின் காலில் குத்தியது அந்த கிளிப். அதில் ஆனந்த் அதை குனிந்து எடுத்தான். அந்த தாமரை வடிவ கிளிப்பை கண்டவனுள் மீண்டும் அவள் நினைவுகள் பிராவகமாக பாய்ந்து வரத் தொடங்கியது. முதலில் அவளை கண்ட நினைவுகள், அதன் பின்னான அழகிய நாட்கள் என நினைத்து பார்த்தவனின் விரல்கள் மென்மையாக அந்த கிளிப்பை வருடியது. அவளையே விரல் கொண்டு வருடியது போன்ற எண்ணம் மனதில் ஓட அவனையும் அறியாமல் உடல் சிலிர்த்தது. அதில் அப்படியே விழி மூடி படுத்து விட்டவனின் நினைவு முழுவதும் ஒருத்தியே நிறைந்திருந்தாள். அதில் அவனையும் அறியாமல் 2 நாட்களுக்கு முன் இதே இடத்தில் நடந்த நிகழ்வு அவன் மனதில் நிழலாடியது. 2 தலையணைகளை சாய்த்து வைத்து அதில் சாய்ந்து அமர்ந்து ஆரா படித்து கொண்டிருந்தாள். அப்போது அறைக்குள் சோர்வோடு வந்த ஆனந்தை கண்டு, என்னாச்சு, ரொம்ப டல்லா இருக்கீங்க என்றவளுக்கு சாயந்தரத்தில் இருந்து சரியான தலைவலி என பதிலளித்தபடியே அப்படியே சரிந்தான் ஆனந்த். என்ன அப்படியே படுக்கிறீங்க, சாப்பிட்டுட்டு படுங்க என்றவளுக்கு மறுப்பாக தலையசைத்தவன், ரொம்ப வலிக்குது தனு, இப்போ என்னால சாப்பிட முடியாது, கொஞ்சம் தூங்கினா நல்லா இருக்கும்னு தோணுது என விழிகளை கூட திறக்காமல் கூறினான் ஆனந்த். அவனின் முகத்தில் இருந்த சோர்வே ஆனந்தின் வலியை அவளுக்கு புரிய வைக்க போதுமானதாக இருக்க உடனே எழுந்து சென்று விளக்கை அணைத்துவிட்டு வந்து மெல்ல ஆனந்தை நெருங்கி அவன் தலையை எடுத்து தன் மடியில் வைத்து கொண்டவளை விழிகளை திறந்து கேள்வியாக பார்த்தான் ஆனந்த். ஒன்னும் இல்ல, தூங்குங்க என அவன் விழிகளை மூடியவள் மெதுவாக ஆனந்தின் நெற்றியை நீவிவிடத் தொடங்கினாள். சரியான இடைவெளி கொடுத்து அதிக அழுத்தம் இல்லாமல் மெல்ல அவள் பிடித்து விட்ட விதம் அவனுள் அப்படி ஒரு அமைதியை கொடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைவது போல இருக்க மாலை முதல் அனுபவித்துக் கொண்டிருந்த வேதனையில் இருந்து விடை பெற்று மெதுவாக மெல்ல உறக்கத்திற்கு சென்றான் ஆனந்த். அவன் நன்றாக உறங்கிவிட்டதை கவனித்தவளும் மீண்டும் விளக்கை போட்டு படித்தால் எங்கே அவன் உறக்கம் கலைந்து விடுமோ என்றெண்ணி அப்படியே அமர்ந்திருந்தாள். ஒரு கட்டத்தில் ஆராவும் அப்படியே அமர்ந்த வாக்கிலேயே உறங்கிவிட அவள் மடியும் அந்த கரங்களுக்குள் இருப்பதும் கொடுத்த அமைதியிலும் நிம்மதியிலும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவன் கிட்டத்தட்ட நள்ளிரவில் அசைந்து படுக்கும் போதுதான் வழக்கத்திற்கு மாறாக உண்டான இடையூறால் கண் விழித்து பார்த்தான். அப்போதே அவன் ஆராவின் மடியிலேயே இருப்பதும் அவள் உட்கார்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருப்பதும் தெரிய வேகமாக எழுந்து அவளின் உறக்கம் கலையாமல் ஆராவை தலையணையில் படுக்க செய்தான் ஆனந்த். அந்த அசைவில் சட்டென விழிகளை திறந்தவள் அவ்வளவு அருகில் தெரிந்த ஆனந்தின் முகத்தை ஒரு புன்னகையோடு பார்த்தவாறே, இப்போதான் வந்தீங்களா என்றால் தூக்க கலக்கத்தில் புன்னகைத்தவாறே. அவனும் ஆம் என்பது போல தலையசைத்து நெற்றியில் மென்மையாக முத்தமிடவும் அந்த ஒரு மந்தகாச புன்னகையோடு உள்வாங்கியவள் பதிலுக்கு அவன் கன்னத்தில் அழுந்த தன் முத்திரையை பதித்தாள். இப்போது விழி மூடி படுத்திருந்தவனின் கைகள் அவனின் அனுமதி இல்லாமலே தன் கன்னத்தை தொட்டு பார்த்து கொண்டது. அங்கு அவள் இதழின் ஸ்பரிசங்கள் இன்னும் மிச்சம் இருப்பது போல் தோன்றவும் அவளின் அருகாமையை நாடி ஏங்கத் தொடங்கியது அவன் மனம். இதில் உறக்கம் இன்றி தவித்தவன் வெகு நேரத்திற்கு பிறகே உறங்கினான். ஆனாலும் காலையில் சீக்கிரமாகவே விழிப்பு வந்துவிட சோர்வாக கீழே இறங்கி வந்தவனின் முன் ஆத்திரத்தோடு வந்து நின்ற சகுந்தலா பலார் என அறைந்திருந்தார்.